வணக்கம். தமிழ்நாட்டில் படிக்கும் டிஎன்பிஎஸ்சி மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்திலேருந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து பகுதி 3ல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் உள்ள அந்த அடிப்படை உரிமைகளை என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஆனால் இப்போ தற்போது வந்து 6 அடிப்படை உரிமை மட்டும்தான் இருக்குது. இது வந்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 வந்து இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் சில இந்தியனுக்கு வந்து சில அடிப்படை உரிமைகள்லாம் வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அடிப்படை உரிமைகள் உள்ளன. அடுத்தது ஆர்டிகல் சட்டப்பிரிவு 32 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதயம் மற்றும் ஆன்மா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வந்து சொன்னவர் யாருன்னா பிஆர் அம்பேத்கர். இதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதை 5 பேராணை கொடுத்துருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராபகேஷன், ஆவண கேட்பு பேராணை, அடுத்தது கோவாரண்ட்டு. இதெல்லாம் வந்து என்னென்ன பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அப்படின்னா மேண்டமஸ்னால் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான படியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அடுத்தது ப்ராபிகேஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை. அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். அடுத்து கோவாரண்டோனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பேராணை சட்ட